இந்தியாவில் யூபிஐ டிரான்சாக்ஷன் வேற லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ரிலேட்டடான பிஸ்னஸில் ஒரு ஐபிஓ வந்தால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் ஃபைன் லேப்ஸ் ஐபிஓ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது, எஜுகேஷனல் பர்பஸுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். 1998 இந்த கம்பெனி ஃபைன் லேப்ஸ் அப்படின்றது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நிறைய கடைகள்லையோ நிறைய சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நிறைய மெர்ச்சன்ட்ஸ் வச்சிருப்பாங்க, சில மிஷின்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் கியூஆர் கோட் மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நம்ம அமௌண்ட் அதாவது என்னன்னா கேஷ்லெஸ் அமௌண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ நிறைய இடத்துல அந்த நிறைய மிஷினில் பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருக்கும் ஃபோன்பே, அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கும். ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் தி கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ஃபைன் லேப்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் மேபி பார்த்துருந்தீங்க இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா POS, அதாவது என்னன்னா ப்ரொவைட்ஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் சொல்யூஷன்ஸ். இதுதான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் பண்றது, மெர்ச்சன்ட் ஃபினான்சிங் சர்வீசஸ் தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் டெக்னாலஜி தான் இவங்களுடைய மெயினான ஒரு மூலக்கூறு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ வேல்யூ ஆடட் ப்ராசஸ், அதாவது சின்ன கடைகள் இருந்தும் பெரிய கடைகள் வரைக்குமே இந்த ஃபைன் லேப்ஸ் என்ன பண்றாங்க, இவங்க சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க யார் யாருக்குள்ளலாம் டைப் வச்சிருக்காங்க, எந்தெந்த கன்சூமர் பிராண்ட்ஸ்குள்ளலாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் மேஜராகவே இருக்காங்க. அமேசான் பே, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஃப்ளிப்கார்ட் அண்ட் இன்டர்நெட் பிரைவேட் லிமிடெட் அண்ட் ரெடிங்டனில் இருக்காங்க. அண்டர் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா கீ கஸ்டமரான பேங்கிங் செக்டர்லையும் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் டைப் இருக்காங்க. HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ICICI பேங்க். ஸோ இவங்களுடைய மேஜர் என்னென்ன டிரான்சாக்ஷன், இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லைங்களா. ஸோ அவங்களோடலாம் டைப் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த ஃபைன் லேப்ஸ் இவங்க டிஜிட்டல் பேமெண்ட்ஸை இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபைன் லேப்ஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இவங்க மேஜராக பார்க்கும்போது ஸ்மார்ட் POS பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா நம்ம இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு என்னென்னா பேமெண்ட் பண்ணுறது, யூபிஐ மூலயமா மொபைல் வேலட்ஸ் வச்சுக்கிறது, EMI பேமெண்ட் பண்ணுறது, இதுதான் எல்லாமே என்னென்னா ஸ்மார்ட் POS டிவைசஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. சிலத்துமே பண்ணுறாங்க பை நவ் அண்ட் பே லேட்டர், அதாவது BNPL அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஆஃபர்ஸ் என்னன்னா இப்போ நீங்கள் அமௌண்ட் வாங்கிட்டு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா EMI தான் பார்த்தீங்கன்னா பை நவ் பே லேட்டர் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக EMI பேசிஸில் நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்றத மெர்ச்சன்ட் ஃபினான்சிங் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இவங்க ஸோ இவங்க ஃபினான்ஷியலாகவே என்ன பண்ணுறாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில லோன்ஸ் கொடுக்கறது அப்படின்றதையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது லாயல்ட்டி அண்ட் கிஃப்ட் சொல்யூஷன். ஸோ நீங்கள் நிறைய இந்த அமேசான் கார்டு அந்த மாதிரி கார்டெலாம் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ், அந்த கிஃப்ட் கார்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இ-காமர்ஸ் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் டூல்ஸ் அப்படியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, வச்சிருக்காங்க. அதான் நிறைய டிஜிட்டல் ஸ்டோர்ஸ் அந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பர்டிகுலராக என்னென்னா இ-காமர்ஸ் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் இவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மேஜரான ஒரு கீ பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்மிங் 9th November 2025 நம்ம சண்டே என்னன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி ஒன்று பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் சில பேர் என்ன கேட்டிருந்தீங்க, ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஃபுல் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், டாப் டு பாட்டம் நம்ம செக் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மினிமல் ஃபீஸ் மட்டும் என்னன்னா 199 rupees நான் சார்ஜ் பண்ண இருக்கேன். இந்த இதோட நான் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நம்ம சேனல் மேலே கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்ததான் இந்த ஐபிஓட எப்போ வராங்கன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓ நவம்பர் 7ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் உங்களால் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும். ₹1 பர் ஷேரில் ஃபேஸ் வேல்யூ வராங்க. ₹210 ₹221 வரைக்கும் இவங்களுடைய இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 67 ஷேர்ஸ் ஒரு லாட் சைஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் அண்ட் ஆஃபர் ஃபார் சேலாகவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் டைப்பில் வராங்க. இந்த ஐபிஓட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3899 கோடிகள் அளவுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு டீசெண்டாக நல்ல வேல்யூ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக பார்க்கும்போது 2080 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலாக 1819 கோடியும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு ₹21 டிஸ்கவுண்ட்டில் இந்த அமௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ₹21 டிஸ்கவுண்ட்டில் அவங்களால என்னென்னா அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும். இஷ்யூஸ் டைப் புக் பில்டிங் ஐபிஓ, BSE அண்ட் NSE 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இவங்க வராங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட் வந்து பார்த்துட்டோம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு லேட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து நமக்கு தெரிய வரும். நமக்கு சப்போஸ் வந்து ஷேர்ஸ் வந்து அலாட்மெண்ட் நடந்தது அப்படின்னா ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நவம்பர் 13ஆம் தேதியும், அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா ரீஃபண்ட் வந்து நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு நடந்துடும். ஸோ லிஸ்டிங் டேட்டு ஃபைனலாக நவம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு லிஸ்டிங் டேட் அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் 10 மணிக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆவாங்க. ஸோ இந்த 2 டேட்டில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், நவம்பர் 11ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் யூபிஐ மேண்டேட் வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. அது ஒரு அலாரம் மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரீட்டைல் கேட்டகரி. ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே ரீட்டைல் கேட்டகரியில் இருக்கிறதுனால ஒரு லாட்டுக்கு மினிமம் 17,807 ரூபா வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு லாட் வந்து பண்ண முடியும். ரீட்டைல் கேட்டகரி ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸ்மால் HNI கேட்டகரி 14 லாட்லேருந்து 67 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். பிக் HNI கேட்டகரி 68 லாட்லேருந்து உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். நம்முடைய சைடில் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்மால் HNI கேட்டகரி பிக் HNI கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு 3800 கோடி ஐபிஓன்னு பார்த்துட்டோம். ஆனால் இவங்க எப்படி வந்து ஸ்பிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஆனால் ரீட்டைல் கேட்டகரிக்கு 10% தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 35% அலோகேட் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி இல்லை ஒரு இன்பிட்வீன் அப்படி இருந்தாங்கன்னா கம்மியாக தான் அலோகேட் பண்ணுவாங்க ரீட்டைல் கேட்டகரிக்கு. ஸோ 10% தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீட்டைல் ட்ராபேக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ரொம்ப காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. QABக்கு 75% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. NII கேட்டகரிக்கு 15% வந்து இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக KPI அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் பார்க்கும்போது -4.15% வந்து இருக்குது. எபிட்டா மார்ஜின் 15.68% வந்து இருக்குது. ரிமைனிங் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. சப்போஸ் எனக்கு கிடைச்சிருந்தா நான் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக ஒரு வீடியோவில் இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம ரொம்பவே முக்கியமாக பார்க்கணும். இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் கடந்த 3 வருஷமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படலாம். பட் ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, இவங்க வந்து ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்டில் வந்து வர்றதுனால இவங்களுக்கு என்னென்னா நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வேணால் பார்க்கப்படலாம். பட் இந்த கம்பெனி பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் மட்டும் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் பார்ப்போம், பொறுத்திருந்து. ஸோ அசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000 கோடி, 9,600, 10,700, 10,900 அப்படின்றது ஒரு ஸ்லைட்லி ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் உங்கள் நெட்ஒர்த்து எல்லாமே டோட்டல் இன்கம் எல்லாமே என்னன்னா பெருசாக அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இபிஎஸும் பார்த்தீங்கன்னா PE வேல்யூ வந்து என்னன்னா கிடைக்கல. பட் இபிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா -1.38 தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, ஓகேங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தாச்சு. நம்ம இந்த IPO வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, அதாவது ஒரு கிரே மார்க் லிஸ்டிங் கெயினுக்காக. ஸோ என்ன வந்து இப்போ கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து IPO கிரே மார்க்கெட் பிரீமியம் 15.8% அளவுக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்மால் ரிஸ்க் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து அந்த லிஸ்டிங் கெயின் பண்ணலாம். இல்லை இந்த கம்பெனி வந்து சுத்தமாக சரியில்லை, லிஸ்டிங் அப்போவே நமக்கு கண்டிப்பாக நம்ம டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஃபியர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணாதீங்க. இல்லை ஒரு லிஸ்டிங் எனக்காக எனக்கு 5 to 10% வந்தால் போதும். அதுவும் என்னன்னா தேர்ட் டே அன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சைடில் மோர் தென் 10% இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ரிஸ்க் வந்து என்னன்னா எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. நானுமே அன்னைக்கு தான் வந்து நான் டிசிஷன் வந்து எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலோடைய வீடியோ கண்டென்ட் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.